வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பிடிக்கரணை போட்டு ஒரு மசியல் ஒன்று பண்ண போறோம். அப்புறம் கோவக்காய் காரக்கறி தான் பண்ண போறோம். இதுக்கு இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. முதல்ல கோவக்காய் காரக்கறியை இதுல போட்டுடலாம். நாம கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் கோவக்காயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் கற்சட்டியில நல்லெண்ணெய் விட்டுருந்தா அதை நல்லா காஞ்சிடுத்து. அதுக்கு தாளிச்சிடலாம். கடுகு, வெந்தயம், பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்க்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த கோவக்காயை மூடிடலாம் நம்ம, அப்பதான் வேகும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருக்கு. தக்காளி, ஒரே ஒரு தக்காளி பெரிய சைஸ்ல எடுத்திருக்கேன், அதை சேர்க்கிறேன். இது கூடவே மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு. தக்காளி கொஞ்சம் வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ நான் வந்து வத்த குழம்பு பொடி சேர்க்க போறேன். நீங்க சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா குழம்பு மிளகா பொடி, இல்லைன்னா வரமிளகா பொடி, தனியா பொடி அப்படியும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வத்த குழம்பு பொடி சேர்க்க போறேன். நல்லா ஒரு 3 டீஸ்பூனுக்கு வத்த குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன், அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்துடுது. இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம் பிடிக்கரணையை சேர்த்துக்கலாம். பிடிக்கரண்டை சேர்த்துட்டோமா, இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் கோவக்காயை அப்படியே ஒரு பரட்டிக்கலாம். இது கொஞ்சம் வேகணும். நம்மளுடைய பிடிக்கரணை மசியல் வந்து ரெடி. நல்லா ஒரு கொதி வந்துடுது. ஸோ ஆஃப் பண்ணிடுவோம். மேலாக கருவேப்பிலை போட்டுடலாம். அவ்வளோதான். இந்த பக்கம் பாருங்க, கோவக்காயும் ஆல்மோஸ்ட் வெந்துடுது. இதுக்கு வந்து காரத்துக்கு வரமிளகா பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். அப்படியே பரப்பி வச்சுருவோம். முடிஞ்சிருக்கு. நம்மளுடைய கோவக்காய் கறியும் ரெடி, பிடிக்கரணை மசியலும் ரெடி. இந்த பிடிக்கரணை மசியல் வந்து நல்ல சுடசாதத்துல நெய்யை விட்டு கசிச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதுக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்குமே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தொட்டுக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிடிக்கரணை மசியல் பசிஞ்சுட்டு ஒரு காரக்கறியோ இல்லை தேங்காய் போட்ட கறியோ தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.